ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உங்களை எனக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்க ஐயா. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. நம்ம இப்ப வருஷம் வருஷம் வந்து விழிப்புணர்வு முகாம் செய்வோம். எதுக்காகன்னா நீர் தொட்டி தான் வைப்போம். ஜீவராசிகள்லாம் தண்ணியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டு ரொம்ப அதிகம். அதிகமான வெயில் அதிகமா இருக்குது. என்ன காரணம்? குளிர் அதிகம் இந்த வாட்டி. அதனால வெயிலோட தாக்கம் அதிகமா தெரியுது. அதிகமா கம்மியான்றதை விட இது வருஷம் வருஷம் இந்த நிகழ்வு நடக்கும். நம்ம இதுக்கு என்ஜிஓஸ் ஆகிற எல்லாருமே அன்புன்ற ஒரு செயலை செய்யறவங்க எல்லாருமே இந்த நாள்ல விழிப்புணர்வு முகாம் பண்ண போறோம். அந்த விழிப்புணர்வு முகாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு நீர் தொட்டி வழங்கப்படும். பிளஸ் இது இல்லாம இது வந்து எதுனா அந்த விழிப்புணர்வு முகாமுக்கு மட்டும் இது அவங்க எதிர்க்கு ஒரு அவேர்னஸ் ஒரு 150 பேருக்கு கொடுத்து நம்ம அவேர்னஸ் பண்ண போறோம். அதோட சேர்த்தாற் போலயே நம்ம பறவைகள் தங்குறதுக்கு சிட்டுக்குருவி தங்குறதுக்கு நம்ம அந்த வீடு. ஏன்னா இங்க அன்புன்றதை நம்ம எந்த வழியிலாவது கொடுத்துங்க இருக்கணும். ஏன்னா உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமோ அதே போல நீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை முன்னிட்டு இங்க எல்லா என்ஜிஓஸுமே இந்த நீர் தொட்டி வழங்குற விஷயத்தையும் இது ஒரு விழிப்புணர்வு முகாம் எல்லா என்ஜிஓஸும் செய்யணும், செஞ்சிட்டு இருக்காங்க. இது அதிகமா செய்யணும் எல்லாம். அது மட்டும் இல்லாம நம்ம இதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம ஆக்டிவா வண்டியில தான் போய் இதுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்கோம். அது நமக்கு போதுமானதா இல்ல. வைக்கிள் ஒண்ணு வாங்கணும். அந்த வைக்கிள் இப்ப நம்ம இந்த ஸ்பீச்சோட சேர்த்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஆக்டிவா வண்டியில வச்சு நம்ம ஊத்தும் போது என்ன வண்டி அடிக்கடி ரொம்ப ஃபால்ட் ஆகுது. அதிக காசு அதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வண்டியில வந்து 2 பக்கம் வைட்டி வச்சு நம்ம போக முடியாது. ஒரு பக்கம் வைட்டி வச்சு தான் போற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி 30 லிட்டர் 40 லிட்டர் தண்ணியை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட அந்த ரோடு போயிட்டு வரும்போது வண்டி ரொம்ப அடிக்கடிக்கு காஸ்ட் அதிகம் செலவாகுது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னால தண்ணி எல்லாத்தையும் ஊற்றவும் முடியல. ஏன்னா இப்போ நம்ம வெயில் ரொம்ப அதீதமானதுனால இப்போ பெரிய பெரிய தொட்டி வைக்கலாம். இந்த பெரிய தொட்டி என்னன்னா நம்ம சுத்தி இருக்கிற பகுதியில மட்டும் மேக்சிமம் பார்த்தா 10 கிலோமீட்டருக்குள்ள நம்ம சுத்திக்கிற பகுதியில மட்டும் நம்ம பெரிய பெரிய தொட்டி வச்சு நீர் ஊற்றலாம் ஒரு பெரிய பிளான். இந்த வாட்டி இந்த சம்மர் சீசன்ல இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அதிகப்படுத்தணும் ஐடியா நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம வைக்கிறது சின்ன தொட்டி வைப்போம். அதை வந்து மேக்சிமம் பார்த்தா ஒரு மேக்சிமம் 5 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அது ஒன்னே காயுது. இப்ப நாங்க வந்து ஊத்திட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஊத்திட்டு இருக்கோம் ஒன்னே காயுது. ஒரு நாளைக்கு 3 வாட்டி தண்ணி ஊத்துறாரு. நம்ம 3 வாட்டி போகும்போது என்ன எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வாட்டி 150 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போய் ஊற்றுவாங்க. ஒரு வாட்டி 30 லிட்டர் பிடிச்சி கொஞ்சம் இடம் அங்கெல்லாம் பிடிச்சி போய் 2 பக்கம் 4 பேர் போய் ஊற்றுவாங்க ஆக்டிவ் வண்டியில. அந்த மாதிரி ஊற்ற சூழல் உருவாது. இப்ப நம்ம அது ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டினா கூட நம்ம பெருசாலாம் இல்லாம எந்த அளவுக்கு நம்ம தேவைக்கான பொருளா இருந்தா போதுமானது. இப்ப நம்ம குப்பை எல்லாம் கொண்டு போறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வண்டி நம்ம ஒரு வண்டி பாத்துருவோம். அந்த வண்டி அந்த மாதிரியான வண்டி ஒன்று வாங்கணும். இப்ப அந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,75,000 ரூபாய் அதோட பிரைஸ் வருது. அதை கேட்டு குறைச்சது 2,60,000 தர முடியும். அதிகமாக குறைக்க முடியாதுட்டாங்க. இப்போ இந்த வண்டியை நம்ம வாங்கினா என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வைக்கலாம். அது ஒரு 300 லிட்டர் டேங்க் வச்சு அது ஓஸ் போட்டு ஒரு குழா ஒன்று போட்டா ஈஸியா போயிட்டு ஒரு வாட்டி 300 லிட்டர் மொத்த தண்ணி நம்ம ஊத்திட்டு வரலாம். ஒரு 2 வாட்டி போனாலே போதுமானது. இது வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி மாதிரி ஊற்றணும். இப்போ அந்த பயன்பாடுக்கு இந்த வண்டி கட்டாயம் ரொம்ப தேவைப்படுது. இந்த நம்ம இப்ப இந்த ஸ்பீச்சர் கேட்கறோம்னா அவங்களால முடிஞ்ச உதவி இல்லைன்னா இது எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல். என்னோட இதுனா எல்லாரும் சேர்ந்து அவங்க சிறு தொகையை போட்டு இந்த வண்டியை வாங்கி இந்த நீர் ஊத்து. ஏன்னா இப்ப நம்ம இப்ப உலக வச்சுட்டு ஒரு விழிப்புணர்வு முகாம் பண்ணும். அதோட நிக்க கூடாது. அந்த ஒரு நாளுக்கு கிடையாது. நம்ம எப்பவுமே நம்ம டெஸ்ட் போய் இந்த பறவைகள் ஜீவராசிகள்லாம் எனி டைம் முக்கியத்துவம் நம்ம எப்பவுமே கண்டினியூஸா கொடுப்போம். இது என்னைக்குமே நடக்கும். இது வந்து இந்த நாளைக்கு அந்த நாள்லாம் கிடையாது. தினந்தோறும் நடக்கக்கூடிய செயல். இப்பதான் விழிப்புணர்வு முகாம் வச்சு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 500 நபருக்கு மேல நீர் தொட்டி, நீர் கிண்ணம், தங்குற வீடு, தானிய கூட எல்லாமே கொடுத்தோம். இப்போ நம்ம அங்க அந்த விழிப்புணர்வு முகாம் பண்ண போறோம். எதுக்கு போனா சம்மர் சீசன் முதல் கொண்டு நீர் தொட்டி வளரக்கூடிய விழிப்புணர்வு முகாம் அந்த இடத்துலயும் இந்த பறவைகளை காக்கணுன்றதுக்கோசம் தானிய கூடு, தங்குற வீடு, அதுக்கான நீர் கிண்ணம் இது எல்லாமே நம்ம இலவசம் வழங்க போறோம். இந்த நிகழ்வு இங்க நடக்க போகுது. இப்ப இந்த நிகழ்வுக்கு இதனால விழிப்புணர்வு முகாமுக்கு எல்லாரும் துணை நிற்கணும். எல்லாருனாலும் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். இதுல அது எண்ணத்தாலையும் பண்ணணும், உடல் உழைப்பாலையும் பண்ணணும், செல்வத்தால் பண்ணணும். யாருனால என்ன முடியுமோ அதை பண்ணணும். முக்கியமா எண்ணத்தால் பண்ணா மிக சிறப்பு. அதை முடிஞ்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா அந்த எண்ணமே பல பேரை கொடுக்கறதுக்கு பல பேர் இதுல இணைஞ்சு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா எல்லாரோட எண்ணமும் இது மேல குமிஞ்சு கொஞ்சம் அந்த எண்ணம் இந்த நிகழ்வு ரொம்ப பெருசா நடக்கணும். நீங்க எல்லா இடத்துலயும் எல்லாரும் நீர் வைக்கணும். எல்லாரும் இங்க பங்களிப்பு கொடுக்கும். உணவு கொடுங்க எல்லாரும் எங்களால முடிஞ்சு தராங்க. பருப்பு கொடுக்குறோம், எண்ணெய் கொடுக்குறோம், அரிசி கொடுக்குறோம், இல்ல காசு எதுக்கோ கொடுக்குறீங்க. அதே போல இந்த நீர் வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுங்க. உணவுனா முதல்ல நீர் தான், அப்புறம் தான் உணவு. இன்னும் இப்ப இந்த சம்மர் சீசனுக்கும் ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னதான் உணவு சாப்பிட்டாலும் 3 வேளை உணவு சாப்பிடுவோம். ஆனா தண்ணி இப்ப அப்படி கிடையாது. எவ்வளவு நேரம் நம்ம எத்தனை வேலை தண்ணி குடிக்கணும் நம்ம யாருக்குமே தெரியல. ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியமா தேவை இருக்குது. அது முக்கியமா நம்மளோட ஜீவராசிகள் ரொம்ப தேவை. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்த சென்னை பகுதியில் அதிகமா குளங்கள், குட்டைகள் ரொம்ப குறைவா இருக்குது. தண்ணியோட வரவு ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால இங்க தண்ணி ரொம்ப அதிகமா வைக்கணும். அதனால இங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி 100 தொட்டிக்கிட்ட ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் ரன்னிங்ல போயிட்டு இருக்குது.
வரவெல்லாம் தொட்டி கேட்கறாங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்றேன், வீட்டுக்கு வெளியே வைங்க, மொட்டை மாடியில் வைங்க, ஒரு நாளைக்கு 3 அடி தண்ணி ஊத்துங்க, அதை கழுவி தண்ணி வைங்க. ஏன்னா அந்த கழுவும் போது அது ஒரு சில்னஸ் வரும். அந்த சில்னஸ் இப்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அவ்வளவு ஹீட் இருக்குதுங்க. அந்த சில்னஸா இருக்கும்போது தண்ணி குடிக்கும் போது அது ஒரு பெரிய ஆனந்தம் வரும். ஏன்னா இப்ப அதிகமா தண்ணி தாக்குறது, அந்த அதிகமா தண்ணி தாக்குறதுக்கும் போது பாத்தீங்கன்னா, ஏன் ஒரு தண்ணி தாக்க நான் தண்ணி குடிக்கிறேன், ஓரளவுக்கு ரூம்குள்ள இருக்கிறேன், பெருசா ஆனால் தண்ணி தாக்குறது. இந்த தண்ணி தாக்க எப்ப எனக்கு தீர்ற மாதிரி தோணுதுன்னா, நான் இந்த மாதிரி நீர் தொட்டியை வச்சு அதை தண்ணி நிரப்பும் போது அது தீர்ற மாதிரி ஃபீல் வருது. இதை நிறைய வாட்டி இப்ப நான் ஃபீல் பண்ணேன். ரீசன் ஒரு 2-3 வாரமா இந்த ஃபீலிங் எனக்குள்ள போயிட்டு இருக்கு. எப்ப இந்த தண்ணி தாக்க இருக்குன்னா, நான் தண்ணி தொட்டியை கொடுக்குறோம், தட்டை குத்துன்னு அங்க அப்படியே தண்ணியை ஊற்றி அங்க தூக்கி வைக்கும் போது அப்போ ஒரு பெரிய ஆசுவாசம் ஏற்படுது. ஏன்னா நம்ம அதே சிந்தனையில இருக்கிறோம், அந்த செயல்ல இருக்கிறோமா. அப்ப அதான் தண்ணி வைக்கும் போதுதான் அந்த ஒரு தன்மை பெருசா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் தண்ணி குடிச்ச ஃபீல் வருது. அப்ப அந்த தண்ணி தாக்கம் குறையுது. ஏன்னா எல்லா ஜீவராசியுமே தண்ணி தாக்கத்துல இப்ப நான் தண்ணி ஊத்த போறேன், ஊத்துற உடனே எங்க நாயம் வந்து தண்ணி குடியுது. எனக்கு இதுதான் உண்மை புரியல. இப்ப எவ்வளவு தண்ணி தாக்கத்துல இருக்கிறாங்க, அப்ப தண்ணியே இல்லாம எப்படி இருக்க முடியாது, எவ்வளவு ஒரு சிரமம் உள்ளது. ஆனா இங்க எல்லாரும் சொல்றாங்க இங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது அப்படின்றாங்க. முக்கியமா ஜீவராசிகள் தானா கிடைக்குன்றாங்க. இங்க தானா கிடைக்கிறதுன்றது ஒண்ணு இல்ல, பிறர் கொடுக்கறதுன்னு தானா கிடைக்கிறது ரெண்டு ஒண்ணுதான். இதுவே நம்ம யாருக்கு இல்ல. தானா கிடைக்கிறதுன்றது பிறர் கொடுத்தாலும் அதுக்கு பேர் தானா கிடைக்கிறது தான். அதுவா கிடைக்கிறதுன்றது இங்க நடக்காத ஒரு விஷயம். உண்மைதானே? ஏன்னா என்ன ஒரு உணவுப் பொருள் கீழே வந்தா கூட அது யாரும் சாப்பிட்டு எச்சமே கீழே வந்துடும். அதான் அவன் சாப்பிட்டாலும் இல்ல, சாப்பிட்ட பழைய இது கெட்டு போனதை கீழே போடணும். ஆக மொத்தம் யாரோ ஒருத்தர் போட்டுதான் அதை சாப்பிட்டாகணும். அப்படி இருக்கும் போது நம்ம கொடுக்கணும்ன்ற ஒரு இடத்துல புதியதான பொருள், ரொம்ப சுத்தமான பொருள், ரொம்ப ஆரோக்கியமான பொருள் நம்ம எல்லாரும் கொடுக்கலாம். நம்ம கொடுக்கறதுன்றதும் அது இறைவன் கொடுக்கறதுன்றதும் இந்த இயற்கை கூட ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம கொடுத்தது கிடையாது, இறைவன் கொடுக்குறது தானா கிடைக்கிறது, இறைவன் கொடுக்குறது எல்லாருமே இறைவன் கொடுக்குற ஒரு பொறுப்பு தான். அந்த எண்ணத்துல நம்ம எல்லாத்தையும் எல்லாரும் கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படணும். முக்கியமா இந்த நீர் வைக்கிறதுக்குள்ள எல்லாரும் பெரிய முக்கியத்துவத்தை கொடுங்க. எல்லாரும் பெரிய அனுபவத்தை பெற முடியும், உங்க எல்லாரும் கட்டாயம் பெற முடியும். அதை சந்தேகமா படாதீங்க. இதுனா இந்த நிகழ்வுனால ஒரு ஜீவராசி தண்ணி தாகத்தை தீர்ந்து இருக்குமா, இதனால ஒரு பெரிய மாற்றம் வருமானா 100% வரும். சந்தேகப்படாதீங்க. இது எதுக்கு சொன்னா, அந்த தண்ணி தாகத்தை தண்ணி குடிச்சு தண்ணி தாக தீர்றதுன்றது 2வது பட்சம். இது எல்லாரும் சேர்ந்து அன்பு பெறும். இது ஒரே விஷயம்னா, அன்புன்றது அதீதமாகும். அன்பு எவ்விதத்திலாவது எல்லாருக்கும் கொடுக்கப்படும். எவ்வித தந்திரத்திலாவது நம்ம அன்பு செய்யக்கூடிய ஒரு அந்த செயலை செய்ய வச்சோம் எல்லாரையும். அதுக்கு எங்களால் என்ன அளவுக்கு முடியுமோ நாங்க இறங்கி அந்த வேலையை நாங்க கண்டினியூஸா பார்த்துக்கிறோம். அதுக்கு எல்லாரோட துணை எங்களுக்கு இருக்குது. இது இன்னும் அதிகப்படுத்தணும் எங்களுக்குள்ள எண்ணம். எல்லாரோட இன்னும் நிறைய பேரோட ஆதரவும் அரவணைப்பும் அன்பு எங்க மேல குவிஞ்சிச்சுன்னா இந்த செயல் இன்னும் டீப்பா செய்ய முடியும். இதுக்கு உங்களோட பெரிய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படும். வர 19ஆம் தேதி இந்த விழிப்புணர்வு முகாம் நாங்க பண்ணலாம் ஐடியா பண்ணிருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்து எப்படி பார்த்தோம்னா, இந்த செயலுக்கு இந்த விழிப்புணர்வு முகாம் மட்டும் மேக்சிமம் 40,000-50,000 ஆகுது. இதுக்கு யாருனால முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இப்ப இல்லைன்னா இங்க எல்லாருமே இந்த மாதிரி நிகழ்வு நம்ம பண்ணிக்கலாம் செஞ்சு எல்லாரும் தோணுது. ஆனா இதுவே ஏதோ ஒரு குழந்தைக்கு நம்ம உடம்பு முடியல, ரொம்ப சிரமமா இருக்குது, நம்ம வீடியோ போறோம்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணீங்கன்னா பண்ண மாட்டேங்க. இது ஏன்னு எனக்கு புரியல. இங்க என்னன்னா எல்லாமே ஒரே செயல் ஒண்ணு. 2வது இந்த மாதிரியான விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் அதிகமா பண்ணும். ஒரு ஜீவராசிகளை ஒரு பறவைகளை காக்கிறதுக்கு எது ஒண்ணுமே நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிற முன்னெடுப்புக்கு முன்னாடியே நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பல ரொம்ப கடினமான சூழ்நிலை ஏற்படாம போகும். ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு குழந்தைக்கு போட்டோம், அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா மரபணு நோய் பிரச்சனை. இப்ப அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இப்ப இந்த துன்பம் ஏன் இங்க வரும்? எனக்கு என்னோட கொஸ்டின் அந்த கேள்வி தான். இப்ப இந்த கேள்வி, இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன? நம்மளுக்குள்ள அன்பு இல்லை. உண்மைதானே? அன்பு இருந்தா இங்க நிறைய விஷயம் மாற்றப்பட்டிருக்கும். அப்ப நம்ம இதுக்கப்புறமா அன்பான செயல் அதிகமா வளர்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்ம இறங்கணும். எல்லாரும் இதெல்லாம் ஒரு நடந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணணும்னு போக கூடாது. நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இப்ப நம்ம பண்ற செயல் எல்லாமே தான். இப்ப நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அது எந்த விதத்திலாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இங்க யாரும் எல்லாரும் வச்சு டைட்டா அந்த அன்பை பத்தி பெரிய வேலை வாங்கினேன் எல்லாரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்க ட்ரஸ்ட்ல எந்த அளவுக்கு நாங்க எவ்வளவு ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னு. எதுக்கோசமா ஒரே ஊட்டி தான். அன்புன்றத உங்களுக்குள்ள அதீதமாகும். இதனால பிறருக்கு போய் சேரும். அந்த அன்பு அதீதமானால் இது பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நம்மளோட வலி நீங்கி நம்ம இன்பத்துக்குள்ள இருக்கலாம். அந்த இன்பன்றது நம்ம எல்லாருக்கும், ஏன்னா எல்லா உயிரோட வலி நம்ம அதை உணர்ந்ததுனாலே இது தினந்தோறும் இந்த செயலை ரொம்ப டீப்பா செஞ்சுருக்கோம். இப்ப இந்த வர இப்ப போன சண்டே மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 நாய்க்கு நம்ம உணவு கொடுத்துருக்கிறோம். பிளஸ் ஒரு 100-150 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஒரு 1500 பேருக்கு நம்ம கஞ்சி கொடுத்துருக்கிறோம். இதுக்கு எல்லாமே மூல காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு கொடுத்துருக்கிறோம். இவ்வளவு கொடுத்ததுக்கு காரணம் ஒரு பறவைக்கு நீர் வச்சதோட வெளிப்பாட்டாங்க. என்ன சொல்றேன்னா, இந்த நிகழ்வுக்கு காரணம் பாருங்க யாருங்க? ஒரு ஜீவராசி தண்ணி இல்லாம இறந்து போகுதுன்றது ஆரம்பிச்ச ஒரு ட்ரஸ்ட் இது. இன்னைக்கு மனிதருக்கு எவ்வளவு முதல்ல கேட்பாங்க, மனிதருக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க, ஒரு ஜீவராசி தான் பண்ணும். இப்ப இன்னைக்கு மனிதருக்கு அதிகமா பண்றோம். அதிகமான செலவு நாங்க அதிகமா பண்றோம், மனிதருக்கு தான் பண்ண முடியுது. ஜீவராசி பண்றது குறைவுதான். ஆனா அவங்க கிட்ட இருந்து வர அவுட்புட்டும் அவங்க கிட்ட இருந்து வர ஒரு அளவுக்கு மீறி அன்பு அதிகமாகும், பெரிய அறிவு வரையுது. அப்போ நம்ம ஏன்னா இந்த இயற்கைன்றதுதான்
ஜீவராசிகள். அப்ப அந்த இயற்கையோட நம்ம எந்த அளவுக்கு ஒன்றி அந்த இயற்கையை நம்ம காக்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளுக்கு தேவையான நன்மைகள் வந்து சேரும், நம்மளோட துன்பங்கள் நீக்கும், ஒரு பெரிய மாற்றங்கள் வருவீங்க. அதுக்கு மனித தேகம் எடுத்த நம்ம எல்லாரும் ஒருங்கிணைச்சு அன்புன்ற ஒரு செயலை ஆழ்ந்து செய்யணும். அது எல்லாருக்கும் பரவக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ இயற்கைன்ற இந்த இப்ப பறவைங்க பாத்தீங்கன்னா இந்த இயற்கை செழிப்பாகிறதுக்கும் இயற்கையில ஒரு பெரிய மாற்றம் வரதுக்கான விதைகளை தூவுறாங்க அவங்க, உண்மைதானே. ஆனா நம்ம மனிதனா இருக்கிற நம்ம அன்புன்ற ஒரு விதைய எந்த அளவுக்கு முடியுமோ எல்லா இடத்தையும் தூணும். இப்ப நம்மளும் ஒரு பறவைனா பறவைதான், நம்மளால என்ன முடியும்? அன்புன்ற ஒரு விதைய நம்ம உருவாக்கி அந்த விதையை இங்க எல்லா இடத்தையும் தூவக்கூடிய ஒரு சூழ்நிலை செய்யணும். அது இன்றைய விதை நாளை வச்சும் சார்பாக இது நாங்க ரொம்ப டீப்பா பண்ணி இருக்கிறோம். இது இந்த செயலுக்கு எல்லாரோட துணை இருக்குது. இன்னும் இந்த துணை அதிகமானால் இன்னொரு பெரிய செயலை எங்களால செய்ய முடியும். அதுக்கு உங்க மக்களோட ஆதரவு ரொம்ப அவசியமா எங்களுக்கு தேவைப்படுது. ரெண்டாவது, இந்த மாதிரியான சூழலுக்குள்ள எல்லாரும் வாங்க. ஏன்னா இங்க ஒரே விஷயம் தான், அன்புன்ற ஒரு விஷயத்தை பத்தி வேற ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அன்புக்குள்ள ஆழ்ந்து போகக்கூடிய செயலை நம்ம எல்லாருமே செய்யணும். அதுக்கு இந்த நீர் தொட்டி வைக்கிறதுக்கான விழிப்புணர்வு முகாமுக்கு உங்க எல்லாரோட கான்ட்ரிபியூட்டும் வேணும், உங்க எல்லாரோட எண்ணத்தால் சிந்திக்கூடிய எண்ணமும் வேணும், உங்க உடல் உழைப்பு எனக்கு தேவைப்படும். அதனால இந்த வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாரும் இதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த வண்டி வாங்க போற சொன்னேன், அந்த வண்டிக்கான ஒரு விஷயத்துக்கும் உங்களால என்ன முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஏன்னா இங்க எல்லாமே எல்லாரும் கொண்டு தான் செய்ய முடியும். ஒரு கை நம்பி தான் ஒரு வாழ்க்கை. அதுல எந்த சந்தேகமும் இங்க யாருக்கும் வேண்டாம். அதை மீறி இல்லை அப்படிலாம் நாங்களாம் உழைச்சு நாங்களா சம்பாதிக்கணும், நம்மளோட அறிவு தெளிவில்லாம நம்ம அந்த வார்த்தையை பேசுறது தான் உண்மை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 30 வருஷம் வேலை செஞ்சு தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன், இந்த வாழ்க்கையில வாழ்ந்துக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட நானா உழைச்சு சம்பாதிச்சேன் என்னோட முடியுது மொத்தம் யாரோ ஒருத்தர் கைப்பிடிச்சு நடக்காம நான் ஒரு செயலை கத்துக்காம போனேன். ஆக மொத்தம் யாரோட ஆதரவு தான் எங்களோட வளர்ச்சி. அப்படி இருக்கும்போது நம்மளால இப்ப வளர்ந்துக்கிற நம்ம பிறர் உயிர் வளர்றதுக்கான, பிறருக்கு துன்பம் நீங்கிறதுக்கான, இங்க அன்பு வளர்றதுக்கான இந்த வேலையை நம்ம பார்க்கணும். அதுக்கு எல்லாரோட உதவி இல்லாம இதை செய்ய முடியாது. இது இன்றைய விதை நாளை விருட்சம் சார்பாக உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த செயலுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா நின்னா இந்த விழிப்புணர்வு முகாமை சிறப்பா பண்ணி நம்ம இந்த நீர் ரொம்ப முக்கியமான நீர் என்பது உணவு, அந்த உணவு நம்ம சிறப்பா கொடுத்து இந்த உலக உயிரோட துன்பத்தை நீக்கி நம்ம எல்லாரும் அன்பு பெற்று நித்தியமான பேரின்ப வாழ்க்கையை வாழ நீங்க எல்லாரும் வேண்டி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.